நவீன ராணுவ வரலாற்றிலேயே இந்த யுத்தம் ரொம்ப முக்கியமானதா. அதற்கு முக்கிய காரணம் கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்த அரசியல் நிலவரம், சமூக போராட்டங்கள். அதுதான் காரணமா 1971 யுத்தம் நடந்ததுன்னு பார்த்தோம். 1970 பொது தேர்தல் பாகிஸ்தான்ல நடந்தது. யாரும் எதிர்பார்க்காத வகையில கிழக்கு பாகிஸ்தானை சேர்ந்த அவாமி லீக் தலைவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிறவர் தான் பெரும்பான்மை வாக்குகளை வாங்கி ஜெயிக்கிறார். ஆனாலும் ஒரு கிழக்குக்காரனுக்கு மேற்கு பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் ஆட்சியை ஒப்படைக்க மறுத்துறாங்க. கிழக்கு பாகிஸ்தான்ல நிறைய பேரு இந்திய மொழிகள்ல ஒன்னான பெங்காலிய பேசக்கூடியவங்க, உருத பேசக்கூடியவங்க. பெரும்பான்மை பெங்காலி மொழி கிழக்கு பக்கம், ஆனா மேற்கு பக்கத்துல பெரும்பான்மை உருது மொழி. உருது மொழியை திணிக்கிறதும் பெங்காலி மொழியையும் பெங்காலி கலாச்சாரத்தை புறக்கணிக்கிறதுமா கிழக்கு பாகிஸ்தான் மீது அவங்க ஒரு மாதிரி திணிப்பை கொண்டு வராங்க. அது அதிருப்தியை ஏற்படுத்துது. இது பத்தாதுன்னு 1971 மார்ச் 25 அன்னைக்கு பாகிஸ்தான் ராணுவம் ஆபரேஷன் சர்ச் லைட் அப்படின்னு ஒரு ஆபரேஷனை நடத்துறாங்க. மிலிட்டரி ஆபரேஷன். கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்த பெங்காலி மக்கள் மீது மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டதா. லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவிக்கிறாங்க. 1000 இல்லங்க, லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவிக்கிறாங்க. 1 கோடி பேர் கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்குள்ள அகதிகளாக வராங்க. ஒரு பக்கம் இந்த மக்கள் கஷ்டப்படுறத சகிச்சுக்க முடியாது, இந்த மக்களுக்கு உதவி பண்ணணும். இன்னொரு பக்கம் இவங்க இந்தியாவுக்குள்ள அகதிகளா வராங்க. 1 கோடி பேருக்கு அவர்களோட அன்றாட தண்ணீர் தேவை, உணவு தேவை, உடுப்பு தேவை, இருப்பு தேவை. இது எல்லாத்தையும் இந்தியா செஞ்சு கொடுக்க வேண்டிய சூழல். சில மாதங்கள், சில வருடங்கள் பண்ணலாம், வாழ்நாள் முழுக்க பண்ணிட்டே இருக்க முடியுமா? அவங்களுக்கும் சொந்த ஊரு, சொந்த நாட்டுக்கு போகணுங்கிற ஆசை இருக்காதா? அவர்களுக்காகத்தான் இந்தியா யுத்தம் பண்ணது. இந்திய ராணுவமும் பாதிக்கப்பட்ட கிழக்கு பாகிஸ்தானை சேர்ந்த மக்களும் ஒண்ணு சேர்ந்து இந்த யுத்தத்துல பாகிஸ்தானை தோற்கடிச்சு காட்டினாங்க. லைட்டா இங்கேயும் அங்கேயுமா சின்ன சின்ன தாக்குதல் தான் ஸ்டார்டிங்ல நடந்துட்டு இருந்தது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பே கிடையாது. பனிப்போர் மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. ஆனா எப்போ பாகிஸ்தானு 1971 டிசம்பர் 3ஆம் தேதி இந்தியாவோட விமான நிலையங்களின் மீது தாக்குதலை நடத்தியதோ அப்பதான் இந்தியா அதிகாரப்பூர்வமான போரை அறிவிக்கிறாங்க. வெறும் 13 நாள்ல இந்திய படைகள் கிழக்கு பாகிஸ்தானையே தன் கட்டுக்குள்ள கொண்டு வந்து பாகிஸ்தான் ராணுவத்தை சரணடைய வச்சாங்க. தோல்விய பாகிஸ்தான் ஒத்துக்குச்சு. டிசம்பர் 3ல தொடங்கின யுத்தம் டிசம்பர் 16 அன்னைக்கு முடிவுக்கு வந்தது. கிட்டத்தட்ட 93,000 பாகிஸ்தான் வீரர்கள் நம்ம கிட்ட சரணடைஞ்சாங்க. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு நடந்த ஒரு மிகப்பெரிய ராணுவத்தோட சரண்டர் அப்படின்னு பார்த்தா இதுதான். 93,000 வீரர்கள் சரணடைஞ்சிருக்காங்க இந்தியா கிட்ட. அப்பப்பா சூப்பர்ல. ரைட், இப்போ ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அருண் ஒருத்தவரை பார்த்தோம் இல்லையா, அவரோட 21வது பிறந்த நாள். அப்போ ராணுவத்துல சேர்றதுக்காக ட்ரைனிங்ல இருக்கிறார். ட்ரைனிங் முழுமையடையல, ஆனா அதுக்குள்ள யுத்தம் வந்துருது. இதெல்லாம் நடக்கிறது எங்க? இந்தியாவுல பல வருஷத்துக்கு முந்தைய பிளாஷ்பேக்ல. அப்படியே கட் பண்ணி இப்போ பாகிஸ்தான்ல ஒரு ராணுவ தளபதி, பாகிஸ்தானிய ராணுவ தளபதியை நமக்கு காட்டுறாங்க. அவர் தன் ராணுவம் சம்பந்தப்பட்ட உடுப்பு, யூனிஃபார்ம்ஸ் இது எல்லாத்தையுமே போட்டோஸ் எல்லாத்தையும் மாத்தி கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட போட்டோஸா மாத்துறாரு. இந்தியால இருந்து யாரோ ஒருத்தர் வரப்போறாராம், தங்க போறாராம். அவருக்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருக்கிறார். இந்தியால இருந்து ஒருத்தவருக்கு ஒரு ரிக்வஸ்ட் இருக்கு. அந்த ரிக்வஸ்ட நீங்க அப்ரூவ் பண்ணணும்னு வந்து கேட்டுக்கிறார். பாகிஸ்தான்ல இருக்கிற பெரிய அதிகாரி கிட்ட. முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் அந்த அதிகாரி சொல்லிடுவாப்ல. அப்புறம் எப்பா அந்த யுத்தம் பாகிஸ்தானுக்கு எப்பேற்பட்ட அவமானம், இவ்வளவு பேர் செத்து போனாங்க தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த நாள்ல இவரோட டீம்ல இருந்த எவ்வளவு டேங்க் அழிக்கப்பட்டது, எவ்வளவு வீரர்கள் செத்து போனாங்க, அவங்க அத்தனை பேரோட பேரையும் சொல்றாரு. அவங்க அத்தனை பேரோட குடும்பத்தையும் நேர்ல போய் பார்த்துட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாப்ல. இவ்வளவு செஞ்ச பிறகும் இவரோட இந்த ரிக்வெஸ்டுக்காக நீ என்கிட்ட வந்து நிக்கிறது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு என்னமோ பண்ணு போ அப்படின்ட்டாரு அந்த உயரதிகாரி. அப்ரூவல் கிடைச்சிருச்சு. இந்தியால இருந்து வரப்போறவரை தான் வீட்லயே தங்க வைக்கிறதா தளபதி முடிவு பண்ணிருக்கிறார். வீட்டுல பொண்டாட்டி பொண்ணு இது தேவையில்லாத விஷயம். ஏதோ ஒரு ஹோட்டல்ல தங்க வைக்கிறத விட்டுவிட்டு ஏன் வீட்டுல தங்க வைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏதோ ஒரு உண்மையை பத்தி சொல்ல வேண்டாங்கிறாங்க. அவசியம் இல்லைங்கிறாங்க. ஆனா இவரு சொல்லணும்னு துடிக்கிறார். அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போய் இந்தியால இருந்து வர்ற அந்த பெரியவரை வரவேற்று தான் கார்லயே தான் வீட்டுக்கும் கூட்டிட்டு போறார். நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, பொண்டாட்டிய கூட்டு வரலையான்னு கேட்டதுக்கு அப்படியே பிளாஷ்பேக்கு போறோம். இந்தியால இருந்து அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கிறேன். இவரோட ஸ்கூல்ல படிச்சவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ரீயூனியன் பண்றாங்க போல. நாமெல்லாம் காலேஜ் ரீயூனியன், ஸ்கூல்ல படிச்ச பசங்களோட ரீயூனியன் ஒண்ணு வைப்போம்ல, அந்த மாதிரி இவரோட ரீயூனியனுக்கு இவர் போறார். ஆனா இவர் படிச்ச அந்த ஸ்கூலு, இவர் அப்ப இருந்த இவரோட வீடு, இது எல்லாமே இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு பாகிஸ்தான் பக்கம் போயிடுச்சு. இப்ப ரீயூனியனுக்கு இவர் பாகிஸ்தானுக்கு தான் போகணும். அதனால பொண்டாட்டி வேணாங்கிறாங்க. இருந்தாலும் அது எல்லாத்தையும் மீறி நான் போவே நடமுடிச்சு வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வந்தாச்சு. பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் பார்த்துட்டு நல்லா வீட மெயின்டைன் பண்றமா அப்படின்னு பாராட்டுறாரு, கிஃப்ட் கொடுக்குறாரு, நைட்டு சாப்பிடுறாரு. தம் பிள்ளைகளோட போட்டோஸ் எல்லாத்தையுமே காட்டுறாப்ல. அதுல நம்ம அருண் நம்ம படத்தோட ஹீரோவும் இருப்பாப்ல. ரொம்ப துடிப்பான ஆளு. ட்ரைனிங்ல ஏதாவது கேப் கிடைக்கும் போது சொன்னாங்கல்ல யுத்தத்துக்கு போகணும்னு, அதனால வீட்டுல வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு எல்லாரும் கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு யுத்தம் பண்ண போறேன்னு கிளம்பிடுறாப்ல. நம்ம அருணோட அப்பா, அதாவது இந்த பெரியவர், இவர் ஒரு மிலிட்டரிக்காரர், ரிட்டையர் ஆனவர். அருணும் மிலிட்டரிக்காரன் இந்த யுத்தத்துக்கு
ராணுவத்துக்கு போறான். அருணோட அம்மாவோட அப்பா அவரு ஒரு மிலிட்டரிக்காரர். சோ அருணோட அம்மாவை பொறுத்தளவுல அவங்க அப்பா மிலிட்டரி, அவங்க புருஷன் மிலிட்டரி, அவங்க புள்ள மிலிட்டரி, இப்படி எல்லா பக்கமுமே மிலிட்டரினா அந்த அம்மாவுக்கு தான் சொல்லலாங்கிறாரு இவரு. போருக்காக கிளம்பி மித்த டீமோட இவங்க ஜாயின் பண்றாங்க. இவங்க போர் பண்ண போறது இந்த ராணுவ பிரிவுல இருந்துதான். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்த அதே ராணுவ பிரிவு. இந்த பிரிவோட தலைவர் ஜெனரல் ஒரு மீசக்காரர் இருக்கிறார் பாருங்க. இவரைத்தான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். உயரிய விருது, பெருமைக்குரிய விருதை இவர் வாங்கி இருக்கிறார். அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இவன் கோல்ஃப் விளையாடுவோம் போல அது சம்பந்தமான எக்யூப்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பான். என்னப்பா யுத்தம் பண்ண வந்தியா விளையாட வந்தியா அப்படின்னு கேட்பாரு மீச. ஜெனரல் கேட்பாரு, இல்லங்க யுத்தம் முடிஞ்ச பிறகு விளையாடலாமே, அதுக்காக எடுத்துட்டு வந்ததா சொல்லுவான். போங்கப்பா உங்க டேங்க என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாப்ல. வந்து இறங்கியாச்சுங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தர். ரெண்டு பேருமே டேங்கோட இன்சார்ஜா இப்ப ராணுவத்துக்கு வராங்க. இந்தியாவை பத்தியும் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே இருக்கிற அந்த எல்லையை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நம்ம பசங்க வந்து இவரை பார்த்தது, போய் வேலையை பாருங்கன்னு அனுப்பிச்சு வச்சது. இவங்களை மேற்பார்வை பாக்குற பொறுப்ப வேற ஒரு மீசை கிட்ட ஜெனரல் ஒப்படைச்சிருக்கிறார். இதோ இவர் வாங்க உங்க டேங்க காட்டுறேன்னு டேங்க காட்டுறாரு. நல்லா இருக்கே நம்ம டேங்க்னு நம்ம பசங்களுக்கு பிடிச்சிருக்குது. ரொம்ப ஆர்வமா அருண் ஏறி உள்ள போய் பார்த்துட்டு இருப்பான். சூப்பரா இருக்கு சார் அப்படின்னு சொல்லும் போது டப்புனு மேல டேங்க மூடிடுறாப்ல. டேங்குக்குள்ள போவதற்கான வழி அது ஒண்ணு மட்டும் இல்ல, கீழே அண்டர் கிரவுண்ட்லயும் ஒரு வழி இருக்கும். அந்த வழியை தேடி கண்டுபிடிச்சு ரொம்ப அருமையா வெளியில வந்துட்டார். ஆனா வெளியில வர்றதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆயிப்போச்சான். இன்னும் ஃபாஸ்டா வந்திருக்க வேண்டாம், அவ்வளவுதான் அவங்களால முடியும் அப்படின்னு மீச நக்கல் பண்றாப்ல. மத்த பசங்க எல்லாம் பரவாயில்ல தம்பி அப்படின்னு பாராட்டுறாங்க. அப்புறம் யுத்தத்தின் போது டேங்க கொஞ்சம் மறைக்க வேண்டி இருக்கும். அதை மறைக்கிறதுக்கு சுத்தி ஒரு வலை கட்டி மறைக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்கிறத மீச கவனிக்கிறார். டிசப்பாயிண்டட், இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறேங்கிறாப்ல. ராத்திரி முழுக்க கடுமையான உழைப்பு. அப்படி உழைப்பின் போதுதான் ட்ரைனிங் டைம்ல நடந்த விஷயத்த ஏற்கனவே இப்ப நீங்க பாக்குறது இவங்க யுத்தம் பண்ண போற இந்த இடம் ஃபுல்லாவே பிளாஷ்பேக். அங்க இருந்து இன்னும் பிளாஷ்பேக்கு போறோம். இவங்க ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்துல படத்துக்காக நம்ம பசங்க ஒரு 5 பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இருக்க ஒரு 5 பொண்ணுங்க கரெக்டா நம்பர் மேட்ச் பண்ணி வராங்க. டேய் போய் பேசுறா, நீ தானே நம்ம குரூப் லீடரு, சேர்ந்து படம் பார்க்கலாமான்னு கேளுடா அப்படின்னு அனுப்பிச்சு வைக்க இவனும் போவான். இந்த மாதிரி நாங்க 5 பேர் இருக்கிறோம், ட்ரைனிங்ல இருக்கிறோம், எங்களோட சேர்ந்து படம் பாக்குறீங்களான்னு கேட்க வருவாங்க. நீ தானே என்ன லவ் பண்ண, நீ தானே என்ன கழட்டி விட்ட, ஐயோ இப்படி பண்ணிட்டீங்கன்னு ஹீரோயின் ஒரு போடு போட, சுத்தி இருக்கிற பொண்ணுங்களும் சேர்ந்து ஒரு போடு போட இவன் பயந்தே போயிடுறான். கூட இருக்கிறவங்க வந்து ஐயோ நீங்க வேற யாரும் நினைச்சிட்டு விட பேசிட்டு இருக்கிறீங்கன்னு வக்காலத்து வாங்குவானுங்க. அப்புறம் பார்த்தா கெக்க பக்கன்னு சிரிச்சுட்டு பிராங்க் பண்ணதா சொல்றா. அப்புறம் உள்ள வரிசையா ஜோடியா உட்காந்துக்கிட்டாங்க. பாப்கார்ன் கொடுத்தா சர மாட்டேங்கிறான், சரியா பேச மாட்டேங்கிறான், கோவமா இருக்கிறான்னு கேட்டா ஆமா எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்தினா எங்களுக்கு கோவம் வராது அப்படின்னு கோவப்படுவார். அடுத்த நொடி பார்த்தா பிராங்க் பண்ணேங்கிறான். பதிலுக்கு பதில் பிராங்க் பண்ணிட்டான். அப்புறம் ஒன்னா சாப்பிட சேர்ந்து ஊர் சுத்தன்னு பழக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பாருங்க, டேங்க் சகதிக்குள்ள எல்லாம் போக சகதி ஆயிடும். அதை எல்லாத்தையும் நீங்க தான் கிளீன் பண்ணணும் செய்யணும்னு மீச பயங்கரமா வேலை வாங்கிட்டு இருக்கிறார். இவங்களும் அநியாயத்துக்கு உழைக்கிறாங்க. அடுத்து பார்த்தா டேங்கோட ஆபீசர்ஸ்னு பார்த்தா நம்ம பசங்க தான். அந்த டேங்க் வேலை பார்க்கறதுக்கு டிரைவர் வேணும், சமைச்சு போடுறதுக்கு ஆள் வேணும், உள்ள தோட்டாக்களை லோடு பண்றதுக்கு குண்டுகளை லோடு பண்றதுக்கு ஆள் வேணும். அதுக்கெல்லாம் ஒரு டீம் இப்ப வந்துட்டாங்க. எல்லாரையும் பார்த்து அவங்களோட ராத்திரி இப்ப சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லா பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம அருணை தவிர, நம்ம ஹீரோவை தவிர. அப்புறம் ராணுவ வாழ்க்கை எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க. லெட்டர் வந்தா பசங்க எல்லாம் எவ்வளவு ஆர்வமா இருப்பாங்க அதை பத்தி எல்லாம் நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்மால பிளாஷ்பேக்கா அங்க இருந்து நினைச்சு பாக்குறாரு. லைப்ரரியில அவளுக்கு பிடிச்ச புக்கு ஒண்ணு, நம்மால அந்த புக்ல இருக்கிற கதையை படிச்சிட்டு இருப்பான். அதை பார்த்ததும் அவளுக்கு இம்ப்ரெஸ் ஆயிடுறா. அப்புறம் அவங்க ட்ரைனிங்காக அங்க இங்கேயும் போறத பாக்குறது செய்யறதுன்னு இவங்க நட்பு இன்னும் கொஞ்சம் ஆழமா வளர ஆரம்பிக்குது. அப்புறம் அவ இங்க இருக்கிற ராணுவ பிரிவுகளுக்கு இடையே போட்டி நடக்கும் போல. அந்த போட்டியில நம்ம ராணுவ பிரிவு டாப் 5க்குள்ள வந்துருச்சுன்னா உனக்கு நான் முத்தா கொடுக்குறேன்னு அந்த பொண்ணு சொல்லிருப்பா போல. அதனால நம்ம பயப்புள்ள கையில இருக்கிற ஏதோ ஒரு பிபியை வச்சு ஊதி இருக்கிற எல்லா வேலையும் உசிப்பி விட்டு நாம டாப் 5க்குள்ள இல்ல டாப் 1 போய் நிக்கணும், போராடணும், அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம்ல நம்ம ட்ரைனிங் எடுக்கணும் அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறார். எல்லா பேரையும் அதுக்கேத்தாப்புல ரெடி பண்றாரு. ஒருத்த மட்டும் ஒத்துழைக்க மாட்டான். அஸ் லீடரா இவர்கிட்ட கையில குச்சி மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது என் மேல பட்டுச்சு அவ்வளவுதான் படுற ஐடியாவே அவருக்கு இல்ல. ஆனாலும் மிரட்ட மலையை ஏறி இறங்கடா அப்படின்னு உத்தரவு போட்டார். சண்டைக்கு வந்தவன் அந்த வேலையை இப்ப செய்யறான். ஆனா தண்டனை கொடுத்ததோட மட்டும் இல்லாம அந்த தண்டனையை தானும் சேர்த்து பண்ற. என்ன நான் கரெக்டா போறேனா ஏமாத்துறான்னு பாக்குறதுக்கு வந்தீங்களான்னு சண்டை போட்டவன் கேட்பான். அதெல்லாம் இல்ல சும்மா வாடா அப்படின்னு கூட மேல ஏறி இறங்குறதுக்குள்ள அவனை நட்பாக்கிறாரு. சூப்பர்ல. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு போட்டியா பங்கெடுத்துட்டு இருக்காங்க. நல்லா போய்கிட்டு இருக்குது. இவங்க குரூப்லயே குள்ளையா ஒருத்தர் இருப்பான். பாக்ஸிங் பண்றதுக்குன்னு ஒரு ஆளை நினைச்சிருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போடுது போல. அதனால இவங்கள ஒருத்தர் போகணும், நம்ம ஹீரோவை தான் போகணும்னு அடம்பிடிச்சிருப்பாங்க. நம்ம பயந்துகிட்டு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல போய் உட்காந்துக்கிறான். இந்த பொடியனை கன்வின்ஸ் பண்ணி சண்டைக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சண்டை ரொம்ப காமெடியா தான் போய்கிட்டு இருக்கும். நம்மால சும்மா படுத்து கிடக்கிற இடத்துல குள்ளமா போனவரு வெற்றியோட வராரு, பதக்கத்தோட வராரு. என்னடான்னு பார்த்தா ஆமா ஜெயிச்சிட்டோம்ல, சும்மா அடிச்சுக்கிட்டே இருந்தா ஒரே ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது கீழ இருந்து தாடையில ஓங்கி ஒரு குத்து, நாக் அவுட்ல ஜெயிச்சிட்டதா சொல்றாங்க. எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆமா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, நீ என்ன இவ்வளவு ஜம்முன்னு இருக்குன்னு சொன்னதும் பயப்புள்ள தெரிச்சு ஓடுறான் பாருங்க. அது மட்டும் இல்ல, அடுத்து இந்த ரன்னிங் போட்டி அதுலயும் நம்ம பசங்க நல்லா ஓடுவாங்க. நம்ம டீமை சேர்ந்த சில பேர் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்க. இதையெல்லாம் அந்த பொண்ணும் பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் ஒரு வழியா நம்ம ஆட்கள் எதிர்பார்த்தாப்லயே நல்ல பொசிஷன்ல அங்க ஜெயிச்சு காட்டுறாங்க. ஏகப்பட்ட விருது அவார்டு எல்லாம் வாங்கி குமிச்சிருப்பாங்க. அதோட சேர்ந்து ஒரு குரூப் போட்டோவும் எடுத்துப்பாங்க. அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக ராத்திரி
ராத்திரி சரக்கெல்லாம் ஆர்டர் பண்ணி சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க, பீர் அடிச்சிட்டு இருக்காங்க. இவரையும் கூட்டு வருவாங்க, நம்ம ஹீரோவையும். ஹீரோ அதை பார்த்ததும் பயங்கரமா கோவப்படுறாப்ல. ஏன்னா இவருக்கு ரூல்ஸ், கடமைனா ரொம்ப முக்கியம். ரூல்ஸை மீற மாட்டேன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆளு. சரக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது, அதையும் மீறி நீங்க சரக்கை உள்ள கொண்டு வந்தது தப்புங்கிறாப்ல. ஒருத்தர் சரக்கு தூக்கி போடுவான், அதெல்லாம் விடுமச்சான் அடிமச்சான்னு. சரக்கு பிடிக்க மாட்டாரு, கீழே விழுந்து நொறுங்கும். அதோட மட்டும் இல்லாம சரக்கு உள்ள கொண்டு வந்தது அவன் தான். அவனை மேலதிகாரிகிட்ட போட்டும் கொடுத்துறாரு. மேலதிகாரிகள்